ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸு சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்றது பார்க்க போகிறோம். ஆட்டா மாவு, அதாவது கோதுமை மாவு, அதை எடுத்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சிம்பிளாக செய்ய போகிறோம். கோதுமை மாவில் கொஞ்சம் நறுக்கின பூண்டு, நறுக்கின கொத்தமல்லி போட்டுட்டு அது கூட கொஞ்சம் சால்ட்டை நம்ம சேர்த்துட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி தோசை மாவு ஊற்றுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும். இந்த மாவை கரைச்சி எடுத்துட்டு நல்லா சால்ட்டெல்லாம் கரெக்டாக போட்டுட்டு கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம தோசை மாவை எப்படி எந்த பதத்துக்கு கரைப்போமோ அந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துட்டு அப்புறம் ஒரு தவா வச்சுட்டு அந்த தவாவில் எண்ணெய் ஊற்றி பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு தவா வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி தோசை எப்படி சுடுவோம் அதே மாதிரி ஒரு கரண்டி மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு அதில் ஊற்றி ரெண்டு சைடுமே வேக அடிக்கணுங்க. ஒரு சைடு வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸும் இன்னொரு சைடு வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸும் நல்லா வேக அடிக்கணும். நல்லா வெந்த பிறகு இதை நம்ம எந்த சட்னி கூட வேணாலும் சாப்பிடலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னி, கடலக்காய் சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, இது கூட பூண்டு சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங்கில் வந்துட்டு ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் மாதிரி இது நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும். நிறைய பசங்கள்லாம் அந்த நேரத்தில் பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிம்பிளாக நம்ம ஒரு 2 மினிட்ஸில் மேகி மாதிரி ஒரு 2 மினிட்ஸில் நம்ம இதை செஞ்சு கொடுத்துடலாம். பசங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும்.